கடந்த காலத்துல நான் சில தவறுகளை பண்ணியிருக்கேன், சிலருக்கு துக்கம் கொடுத்திருக்கேன். அதாவது சில விஷயங்களை தெரிஞ்சு அப்புறம் சில விஷயங்களை தெரியாம பண்ணியிருக்கேன். அதாவது மத்தவங்க மேல விருப்பு வெறுப்பு ஏற்பட்டுருச்சு. அப்புறம் சிலது என்னோடதுங்கிற உரிமை தனத்தினால சில தவறுகள் ஏற்பட்டுருச்சு. ஆனா இப்போ அத பத்தி தாட்ஸ் மனசுல வரும்போது ரொம்ப துக்கமாயிருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியே வரது? இப்போது பிரதிகிரமன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. யார் யாருக்கு கஷ்டம் கொடுத்தீங்களோ அவங்க சுத்தாத்மாவை இல்லை தாதா பகவானை நினைவுபடுத்தி, தாதா பகவானே இவங்கள இப்படி கேலி கிண்டல் பண்ணி இவங்களுக்கு தீங்கு செஞ்சு துக்கம் கொடுத்ததுக்கு மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. இப்படிப்பட்ட தவறை ஒருபோதும் செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஞாபகப்படுத்தி எந்த தவறுகள் நினைவுக்கு வருதோ அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேளுங்க. அப்புறம் இனி எதிர்காலத்தில் மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு உறுதி எடுத்துக்கோங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. இதனால ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் அணுகுமுறை நெகட்டிவ் ஆயிருது. அதாவது எதிர்மறை தன்மை அதிகமாகுது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட தப்பா தெரியுது. இல்லை, இதில் உறுதியாக இருங்க. இதில் என்னென்னா 2 பார்ட் இருக்குது. ஒன்று நடத்த செயல்பாடு, அப்புறம் இன்னொன்று புரிதல். புரிதலை மாற்றிக்கணும், அபிப்பிராயத்தை மாற்றிக்கணும். இது தவறானது, இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு. இது எப்படின்னா, ஒரு பந்தை வீசும்போது அது 2 தடவை 4 தடவை பவுன்ஸ் ஆகும், அப்புறம் நின்றுடும். நாம் ஒரு தடவை தான் பந்தை வீசினோம், ஆனால் அது 2 தடவை 4 தடவை கீழே விழும். அந்த மாதிரி நம்ம இயல்புலையும் ஏற்படும். அதனால நம்மளோட அபிப்பிராயம் இப்போது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, யாருக்கும் நஷ்டம் ஏற்படாத மாதிரி பண்ணணும், யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, யாரையும் கிண்டல் கேலி பண்ணக்கூடாதுன்னு நம்மளோட உள்நோக்க அபிப்பிராயத்தை உறுதியாக வச்சுக்கணும். அப்படி நடந்துருச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கணும். அப்புறம் மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு தாதா பகவான்கிட்ட சக்தி கொடுங்கன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் டென்ஷனில் இருக்கக்கூடாது, சகஜமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. அப்புறம் ஒருத்தர் துக்கப்படுத்தாத வகையில் நடந்துக்கணும். அப்படி ஒரு வேளை ஏதாவது தீங்கு மற்றவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா பிரதிகிரமன் பண்ணுங்க. தாதா பகவானே இப்படிப்பட்ட தவறை செய்யாமல் இருக்க சக்தி கொடுங்கன்னு. அப்புறம் பிரத்யாக்கியான் செஞ்சால் அப்போது அந்த லேயர் நீங்கி அந்த தவறு அகற்றப்படும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும்.